வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 24, 2026 அரைவன்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். நோர்வேயில் வெப்ப அலை. நோர்வேயில் முதன்முறையாக சுற்றுலா வரி அறிமுகமாகிறது. மின்வண்டி அலை வந்தாலும் எரிபொருள் பிடி தளரவில்லை. இனி விரிவான செய்திகள். நோர்வேயில் வெப்ப அலை. தெற்கு பகுதிகளில் அடுத்த 6 நாள்களில் 27 முதல் 32 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் உயரும். முதியோர் நோயாளிகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மது அருந்தாமல் அதிகளவில் தண்ணீர் குடியுங்கள். நோர்வேயில் முதன்முறையாக சுற்றுலா வரி அறிமுகமாகிறது. வடமுனைக்கு அருகிலுள்ள த்ரோம்சோ நகரம் 2027 தொடக்கத்தில் இருந்து அங்கு சுற்றுலாக்கு வருபவர்களின் தங்குமிட கட்டணத்துடன் 3 விழுக்காடு கூடுதல் தொகையை அறவிட முடிவு செய்துள்ளது. நகர தூய்மை, பொது கழிவகங்கள், இயற்கை நடைபாதைகளை பேண இந்த நிதி பயன்படுத்தப்படும். மின்வண்டி அலை வந்தாலும் எரிபொருள் பிடி தளரவில்லை. நோர்வேயில் மின்வண்டிகள் 1 மில்லியனை தாண்டியுள்ளன. இருப்பினும் பல சிற்றூர்ப்புறங்களில் எரிபொருள் வண்டிகளே இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.